மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருசாக எடிட்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எடிட்டுக்காண்டி இந்த வீடியோவை பார்க்குறானுங்க, மற்றபடி இந்த வீடியோவில் ஒரு கண்டென்ட்டும் கிடையாதுன்றவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா இயக்குனர் வசந்தபாலன் இருக்கார் பார்த்தீங்களா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. படத்தை சொல்ல மாட்டேன், ஏன்னா படம் வெளியே போகிறதுக்கு தான் இவர் பேசியிருக்காரு. படத்தை விட்டுருங்க, இவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவர் யாரை பார்த்து வருத்தப்படுறாருன்னா நம்மளை பார்த்து தான் வருத்தப்படுறாரு. மதுரை மாநாட்டுக்கு போன இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. வசந்தபாலன் மட்டும் கிடையாதுங்க, இந்த அரசியல் களத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தாவேக்காவை நோக்கி என்ன குற்றச்சாட்டு முன் வைப்பாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் விஜய் விஜய், இதை தாண்டி இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, இதை மட்டும்தான் இவங்க கூப்பாடு போடுவானுங்க, வேற ஏதாவது அரசியல் சார்ந்து இவங்க பேசுவாங்களா, தெளிவு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சி நம்ம முன்னாடி முன் வைப்பாங்க. இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் நம்மளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது அவரையே நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா, என்னுடைய தலைவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இந்த அரசியல் களம், என்னுடைய தலைவர் இந்த அரசியல் களத்துக்கு வராதுக்கு முன்னாடி இந்த அரசியல் களம், என்னுடைய தலைவர் 2026 வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க, இவர் வந்த பிறகு இந்த அரசியலில் இதுவரை இருந்த அந்த ஃபார்மட்டே உடச்சி விட்ருக்காருங்க. இந்த தெளிவை, இந்த அரசியல் தெளிவை வசந்தபாலன் அவர்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போனால் அவர் தாவேக்கா இளைஞர்கள்ட்ட அரசியல் தெளிவு இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலுக்கு வந்துருவார் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான எண்ணம். சரி, இவருக்கு நம்ம என்ன பேச போகிறோம், இந்த அரசியல் காலத்தில் நம்ம தலைவர் வந்த பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற இந்த அரசியல் தெளிவை இந்த வீடியோவில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து நிறையா வருத்தப்படுறாரு, நம்ம அரசியல் படுத்தப்படலன்னு வருத்தப்படுறாரு. இந்த அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல தாண்டி செயலை பாருங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் எனக்கு என் தலைவர் அரசியல் படுத்துறதுல எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் படமாக இருக்குது. சொல்கிறதுலாம் ஈஸிடா, செய்கிறவன் என்ன செஞ்சுருக்கான்னு பாரு, செயல்பாடு சார்ந்து அரசியல் பேசுங்கிறது தான் என் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் எங்களை பார்த்து நிறையா வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுங்க, அந்த மாதிரி நடந்துச்சுங்கன்னு வருத்தப்படுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன், இனிமேல் எனக்கு ஒரு அரசியல் தெளிவை நீங்கள் எங்கே கொடுப்பீங்க, எந்த இடத்துல வந்தால் நான் உங்களை நான் பார்க்க முடியும், உங்களை சார்ந்து நான் உரையாட முடியும், எந்த பொது தளத்தில் அறிக்கைகள் மூலமாக எனக்கு அரசியல் தெளிவு கொடுப்பீங்க, புத்தகம் மூலமாக கொடுப்பீங்களா, திரைப்படம் மூலமாக கொடுப்பீங்களா, இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல, இனிமேல் அது செய்வீங்களா? இந்த பக்கம் திரும்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அரசியல் மயப்படுத்தப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒருத்தரை நோக்கி வைக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கை வேணான்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா 2,95,580 நிர்வாகிகளை போட்டு மக்கள் மத்தியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, எந்தெந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுமோ அதுக்கு பண்ணுங்க, எதுக்கு மனு கொடுக்கணுமோ அதை பண்ணுங்க, எந்த பிரச்சனையை என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணீங்க அல்லது நான் உங்கள்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுற பிரச்சனையை நீங்கள் வந்து கையாண்டு அந்த பிரச்சனையை நீங்கள் கவனிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அறிக்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் இதுதான் இஷ்யூ, இந்த பிரச்சனையில் இது தீர்வுன்னு சொல்லி அறிக்கை மூலமாக எனக்கு ஒரு அரசியல் தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கட்சியோட மீட்டிங்கில் ஆரம்பிச்சு, கட்சியோட மாநாட்டில் ஆரம்பிச்சு அத்தனை தளத்தில், அது புத்தக வெளியீட்டிலாக இருந்தாலும் அவர் அரசியல் பேசி கொண்டிருக்கிறார். இவர் அரசியல் பேசுறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்திருக்காரு. இவர் எங்களை அரசியல் படுத்த செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களை அரசியல் படுத்தப்படல, இந்த இளைஞர்களை பார்த்தா கஷ்டமா இருக்குன்னு பேசுற வசந்தபாலன் அவர்கள் ரொம்ப நாகரீகமாக கேட்குறேன், என்ன பண்ணியிருக்கார், இல்லை என்ன பண்ணுவார்? இது வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்ச வசந்தபாலன்ட்ட நான் அடுத்த கேள்வி கேட்பல, நாங்கள் தான் அரசியல் படுத்தப்படல, நீங்கள் எங்களை அரசியல் படுத்தலாம்ல, என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? இதுதான் என்னுடைய பிரதானமான கேள்வி. இந்த பேசக்கூடியவங்களை தட்டி விட்டு போறா, செயல்படுறவங்களை ஃபார்வர்டு பண்ண, அவங்கள நோக்கி நீ சிந்தி, அவங்களோட பயணி அப்படிங்கிற இந்த அரசியல் தெளிவை என் அண்ணன் வந்த பிறகு தான் இந்த அரசியல் களத்தில் எனக்கு வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசுகிறவன் அத்தனை பேரை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பேசுகிறவன் முக்கியம் கிடையாது, செயல்படுறவன் தான் முக்கியம் அப்படிங்கிற இந்த அரசியல் படுத்தப்படுறதுல நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம் இதுதான். தாவேக்கா இளைஞர்களை போகிற போக்கில் அரசியல் தெரியாது, புரியாதுன்னு சொல்லி வாய்க்கு வந்த குற்றச்சாட்டுகளை இனிமேல் சொல்ல வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, நான் அந்த அரசியல் களத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன்னா, எதிர்கட்சி தான் ஏற்று மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க, எது வந்தாலும் அந்த ஆளுங்கட்சியை விமர்சிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் தலைவன் இதையும் உடச்சிட்டார். அப்படிலாம் கிடையாது தம்பி, இப்படிலாம் அரசியல் பேசக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் விழுந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம், அங்கே ஒருத்தர் படுத்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ மதுரை மாநகராட்சி ஊழலில் எஃப்ஐஆரில் மோசடி பண்ணியிருக்காங்க, குற்றச்சாட்டு முன் வச்சா ரொம்ப சரியாக இருக்குது, இப்போ வரைக்கும் ஆளுங்கட்சியால் மறுக்க முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கை வந்து கேள்வி கூத்தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம். இதற்கும் ஆளுங்கட்சிட்ட எந்த பதிலும் இல்லை. இந்த அமெரிக்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, என்ன எடுத்திருக்கலாங்கிறத நம்ம சொன்னோம். இதையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியால் மறுக்க முடியல. இந்த மாதிரி இந்த அரசியல் களத்தில்
தாவேக்கா இதுவரைக்கும் ஆளுங்கட்சியை நோக்கி வைத்த குற்றச்சாட்டுகளை எதையுமே ஆளுங்கட்சியால் மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரமாக ஆளுங்கட்சியை நோக்கி குற்றச்சாட்டு முன் வச்சிருப்பாரு. ஞானசேகரன் வழக்கில் இதுதாண்டா சரி, இவங்க போலியா கிரெடிட் எடுத்துக்கிறானுங்க, இந்த பக்கம் பொள்ளாச்சி வழக்குக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லைங்கிற அரசியல் தெளிவை எனக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி என் அண்ணன் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பொய்யான அந்த கிரெடிட் எடுத்துக்கிறது, அந்த ஒரு வரி அரசியல், இதெல்லாம் எல்லாத்தையுமே உடச்சு விட்டுருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசை விமர்சிக்கணும்னா உண்மைக்குமே அரசை விமர்சிக்கணும். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அரசை விமர்சிக்கிறதுக்கு பேர் அரசியல் கிடையாதுங்கிற அந்த அரசியல் தெளிவை, அந்த அரசியல் பக்குவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இனிமேல் நான் அரசை விமர்சிப்பேன்னா உங்களுடன் ஸ்டாலின் மனு ஏன் ரோட்டில் கிடந்துச்சுன்னு நான் கேட்டேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 100 செய்தி வந்துச்சு, நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா என் தலைவன் சொல்லிக் கொடுத்துருக்காரு, அரசு நோக்கி எதை விமர்சிக்கணுமோ அதை மட்டும்தான்டா நீ பேசணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 90க்கும் நீ அரசை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற அந்த அரசியல் படம் என் தலைவர் வந்த பிறகு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. மூணாவது, அரசை விமர்சிக்கிறது மட்டும் ஒரு கட்சியோட வேலை கிடையாதுடா. பரிந்துரைகள் கொடுக்கலாம், நம்ம செயல் பண்ணலாட்டி அவங்க செயல் பண்ணலாம்ல. ஒரு அரசியல் தெளிவாக நம்ம அரசு கொடுத்தா என்ன தப்பு இருக்குது? இந்த அமெரிக்கா சார்ந்த அந்த வரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அரசு என்ன பண்ணுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 பரிந்துரைகளை போட்டு அரசுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு அந்த மனுஷன். அரசுக்கு ஆபத்து நேரத்தில் பரிந்துரைகள் கொடுக்குறதும், என்ன செய்கிறதுன்னு ஒரு அரசு தடுமாறுச்சுன்னா இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறதும் ஒரு எதிர்க்கட்சியோட வேலைங்கிறது இதுவரைக்கும் எனக்கு அரசியல் களத்தில் தெரியாது. என்னென்ன அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் இந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் என்ன பண்ணுறது, ஆளுங்கட்சிக்கு இப்படி போகிறதா, எதிர்கட்சிகள் இப்படி போகிறதாங்கிற ஒரு டைரக்ஷன் இருக்குது. தொகுதி மறுசீரமைப்பு தப்புன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுங்கிறது இந்த அரசியல் களத்தில் யாருமே சொல்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பக்க அறிக்கை வெளியிட்டு இதைத்தாண்டா பண்ணணும்னு சொல்லி அரசியல் களத்தில் பரிந்துரைகளை கொடுக்குறார். நான் இப்போ அரசை விமர்சிக்கிறது மட்டும் என்னோட வேலை கிடையாது, அரசுகிட்ட பரிந்துரைகள் வழங்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் இந்த இஷ்யூவில் இதை செய்யுங்கன்னு சொல்லி பரிந்துரைகள் வழங்குறதும் ஒரு அரசுக்கு, ஒரு எதிர்க்கட்சியோட வேலைங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தான் விதைச்சிருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய 3வது விஷயமா இருக்குது. 4வது பிரதானமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் களத்தில் எதிர்க்கட்சியால் அரசியல் தான் பண்ண முடியும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதிர்க்கட்சியால் ஆக்கப்பூர்வமாக எதுவும் பண்ண முடியாதுங்கிறது, அவங்களால என்ன எதிர்க்கட்சியாக இருக்காங்க, பவர் அவங்கள்ட்ட கிடையாது, அவங்க ஏற்று மட்டும்தான் பேசுவாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, எதிர்க்கட்சியால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும்னு சொல்லி எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு பரந்தொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாள் செய்தியாக எல்லா கட்சியும் கடந்து போனாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட நிர்வாகி மூலமாக நீதிமன்றத்தை அணுகியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அஜித்குமார் மட்டும் எல்லா மீடியாவும் எல்லா கட்சிகளும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவரை மாதிரி இறந்து போன 16 பேருக்கு பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு உதவி பண்ணிட்டு இருக்கார். தூய்மை பணியாளர் விஷயத்தில் சந்திச்சாரு, நான் பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்போதைக்கு உங்கள் போராட்டத்துக்கு நான் ஆதரவு தரேன், நான் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய அந்த பர்மனன்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நான் உண்மையான வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி மக்களிடம் யதார்த்தமான வாக்குறுதிகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க சம்பந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தாவேக்கா உதவி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பவருக்கே வரல, பவருக்கே வராமல் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். முக்கியமான விஷயம் வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போராட்டம் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாதுப்பா, நீதிமன்றத்திலையும் போராட்டம் பண்ணணும். இதுதான் ஒரு கட்சியோட எதிர்கட்சியோட பிரதானமான விஷயம். ஸ்டாண்டு ரோட்டுக்கு மட்டும் எடுக்கிறது கிடையாது, நீதிமன்றத்திலையும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கா திமுக போல்நாட்டியும் இந்த போராட்டத்தில் கட்சி ரீதியாக பங்கேற்றிருக்கேன், அரசு ரீதியாக பங்கேற்றா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவர்களையும் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் இது வரைக்கும் அரசியல் களத்தில் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரியவே கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியாது, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிறது தெரியாது. என் தலைவர் மட்டும்தான் இந்த அரசியலை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது 4வது பிரதானமான விஷயமா இருக்கு. அடுத்து பிரதானமான கடைசி விஷயத்தை சொல்கிறேன். நான் ஏன் அவரை நம்புறேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு செய்கிறவங்க கட்சியிலே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கட்சியிலே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எளிய மனிதர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அதாவது அரசியல் படுத்தப்படாத, அரசியல் அவங்க வீட்டுக்குள்ளே போகாது, ஆனால் அவங்க உண்மையான உழைப்பாளியாக இருப்பாங்க, மக்களை பற்றி நிறையா நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த கட்சியில் மாவட்ட செயலராக இருக்காங்க. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி தாவேக்கால மாவட்ட செயலராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க மாவட்ட செயலராக இருக்காங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க தாவேக்கால பொறுப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எளிய மனிதர்கள் அத்தனை பேருமே தாவேக்கால இருக்காங்க. அது ஏங்க இந்த வீடியோவில் பேசுகிறேன்லண்ணா, எனக்கு என்ன வயசு இருக்கும், எந்த கட்சியிலையாவது எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்களா?
என் வயசுக்கு எந்த கட்சியிலாவது பொறுப்பு கிடைக்குமா? எனக்கு இந்த கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் மாவட்ட பொறுப்பு கொடுக்கல, மண்டல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தாவேக்காவோட கடலூரோட மண்டல சமூக ஊடக பிரிவோட அணியோட இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. இளைஞர்களை அரசியல்படுத்தலைங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. அந்த இளைஞர்கள் சிறப்பாக செயல்படும் போது அந்த இளைஞர்களையும் அவர் பார்த்து அவர் பொசிஷன் கொடுக்குறாரு கட்சியில். இது மட்டும் இல்லாமல் தாவேக்கால பார்த்தீங்கன்னா பேசவா, உனக்கு பேச முடியுமா, உனக்கு பேச தெரியுமா, கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள், உன்கிட்ட பணம் இருக்குன்னு முக்கியம் கிடையாது, உங்ககிட்ட திறமை இருக்கணும், உனக்கு நல்லா பேச தெரியணும். கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு பக்கம், இந்த பக்கம் செய்தி தொடர்பாளர் ரொம்ப சிறப்பாக பேசுவார். கட்சியை சரியாக ஆர்கனைஸ் பண்ண தெரியுமா, அவர் பொதுச் செயலாளர். ஸோ இங்கே பணம் முக்கியம் கிடையாது, ஜாதி முக்கியம் கிடையாது, திறமை முக்கியம். திறமை இருந்தால் தாவேக்கால பொறுப்பு கிடைக்கும், மக்களை நேசிக்கக்கூடிய பக்குவம் இருந்தால் தாவேக்கால ஒரு இடம் கிடைக்குங்கிற இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சியில் பொறுப்பு போடுறவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போப்பாங்க. இந்த இடத்துல இவனுக்கு வந்து செல்வாக்கு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வேணாம், உன்கிட்ட திறமை இருக்கா, தகுதி இருக்கா, இருந்தால் உனக்கு பொறுப்புங்கிற கட்சியிலே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? ஸோ இங்கே பேசுகிறவங்க அத்தனை பேர் கட்சியில் செய்ய மாட்டாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுகிறது ஒன்றா இருக்கும், கட்சியில் செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் கட்சியில் செய்கிறதும் மேடையில் பேசுகிறதும் ஒன்றா இருக்கிறது ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன இந்த அரசியல் களத்துக்கு வந்து என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னை பேச சொன்னால் நான் பேசிக்கொண்டே போவேன். ஸோ நேரங்கருதி பார்த்தீங்கன்னா நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இது வரைக்கும் அரசியல் களத்தில் யாருமே செய்யாத பல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அரசியல் படுத்தப்படவில்லை கிடையாது, அரசியல் படுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா இவங்க யாருமே இது வரைக்கும் அரசியல் நெடி இவங்கள்ட்ட போகவே இல்லை. புதுசாக பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்த பிறகு தான் அரசியல் அப்படிங்கிறத இவங்கள அணுக ஆரம்பிச்சிருக்கு, அரசியல் ரீதியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பயணத்தை என் அண்ணன் ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்தது போனதுக்கு, இந்த சினிமாலேருந்து வந்தவரை சினிமா வச்சு அடிக்கிறது, இந்த விளையாட்டுலாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், பதிலடி ரொம்ப காட்டமாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த விளையாட்டு விஜயகாந்த் அவர்கள் காலத்தோடு முடிச்சிருங்க. இது விஜய் அவர்கள் காலங்கிறத மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தாவேக்கா சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.